அன்றாடம் நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய நிறையா போர்கள், நிறையா பிரச்சனைகள், சச்சரவுகளை பற்றி பார்த்துருப்போம். கோடிக்கணக்கான மக்கள் அதனால் இறப்பதையும், அதனால் ஏற்படக்கூடிய பெரிய பொருளாதார பின்னடைவு, உயிரிழப்புகள், அப்புறம் நாடுகளே மாறி போகிறது, நாடுகளுடைய அரசியல் அதிகாரமே மாறி போகிறது, நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துருப்போம். இப்போ கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக மட்டும் அல்லாமல் கிட்டத்தட்ட 1948 இருந்தே ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டினுடைய உருவாக்கம் என்பது வரலாற்று ரீதியாகவும் சரி, ஒரு சில இடங்களில் மத ரீதியாகவும் சரி, அப்புறம் காமனான சில விஷயங்கள்லையும் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கு. பிரச்சனைக்குரியதாக இருக்கு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாட்டினுடைய உருவாக்கமே ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்கு. அதனால நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு, பெரிய அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. ஏன் பெரும் நாடுகளினுடைய கொள்கை ரீதியான மாற்றங்களே இந்த குறிப்பிட்ட விஷயத்தினால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் அடிக்கடி நியூஸ் பேப்பர்லாம் படிப்போம். அந்த மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம படிப்போம். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு தனிப்பட்ட முறையில் இருக்குது, பாலஸ்தீன் ஒரு நாடு இருக்குது. இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீன்ற ஒரு நாட்டை தனியாக பிரித்து இஸ்ரேல்ன்ற பகுதியாக எடுத்துக்கொண்டு போனதுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். எதுக்கு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை வருது? பாலஸ்தீன்ற நாட்டில இருந்து நட்டநடுவில் ஒரு வெட்ட போட்டு இஸ்ரேல்னு ஒரு நாட்டை பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இஸ்ரேல்ன்ற நாடு முழுக்க முழுக்க யூதர்களுக்கான ஒரு நாடாக உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப இருக்கக்கூடிய மத ரீதியான அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு உண்டான மூலாதாரம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கும்போது தான் இப்ப நடக்கக்கூடிய போருக்கும் இப்ப நடக்கக்கூடிய உயிரிழப்புகளுக்கும் உண்டான காரணம் நம்மளுக்கு தெரியும். அது நம்ம நியாயப்படுத்த முடியாது, காரணத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அப்ப வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே இன்னொன்னு வரலாறை பற்றி நம்ம பேசும்போது எப்பயுமே என்ன நடக்கும் அப்படின்னா, பார்வை மட்டும்தான் இருக்கும். நேரடியாக வரலாற்றை பொறுத்த மட்டும் அங்கே என்ன இருக்காதுன்னா உண்மைகள் 100% இருக்குமானா இருக்காது. ஒரு தரப்பினுடைய பார்வை ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு தரப்பினுடைய பார்வை ஒரு மாதிரி இருக்கும். அதனால இது என்னுடைய பார்வை அல்லது நான் படித்ததை வச்சு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பார்வை, அவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயம். சரி, இஸ்ரேல் யூதர்களுக்கு உண்டான நாடாக உருவாக்கப்படுவதற்கு உண்டான காரணம் என்னன்றதற்கு உண்டான அதை அப்படியே டேட் பேக் பண்ணி நம்ம போயிட்டே இருந்தோம்னா கிட்டத்தட்ட 2000-3000 வருஷமாகவே யூதர்களுக்கு உண்டான வரலாறு இருக்கு. யூதர்களுடைய ஜுடாயிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதத்திற்கான வரலாறு 2000-3000 வருடங்களாகவே இருக்கு. டோரா அப்படின்னு சொல்லுவாங்க, யூதர்களுடைய புனித புத்தகமாக டோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மோசஸ் கதைகள் கேள்விப்பட்டிருப்போம், ஆப்ரஹாமினுடைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மோசஸ் ஆப்ரஹாமினுடைய கதைகள் எல்லாமே, அப்புறம் நோவா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இறைவன் உலகத்தை பெருவெள்ளத்தை கொண்டு சூழ பெற்றாரு, அதுல இருந்து நோவா தப்பிச்சு ஒரு பெரும் கப்பலை கட்டி நோவா தப்பிச்சாருன்ற மாதிரி நிறைய கதைகள், பிப்ளிக்கல் ஸ்டோரிஸை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பிப்ளிக்கல் ஸ்டோரிஸ்க்கும் யூத வரலாற்றுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத வரலாறு என்பது, யூதர்களுடைய வரலாறு என்பது அவங்களுடைய மதம் சார்ந்த வரலாறு. டைரக்டா நம்ம எதோட நம்ம அதை பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படின்னா, அவங்களுடைய மதம் சார்ந்த வரலாற்றோட பொருத்தி பார்த்துக்கலாம். யூதர்களுடைய புனித புத்தகமான இந்த டோராவின் அடிப்படையில் அவங்களுடைய நேரடியான ஒரு தலைவராகவும் கடவுள் மூலமாக நம்பப்பட்ட ஒரு மனிதராகவும் யூதர்கள் நம்பக்கூடிய, அதாவது லீடர் ஆஃப் ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஃபாதர் ஆஃப் ஜூஸ்ன்னு சொல்லலாம், அல்லது ஒரு ரொம்ப ப்ராமினென்ட்டான மதம் சார்ந்த ஒரு ஃபிகர் அப்படின்னு நம்ம யாரை சொல்ல முடியும் அப்படின்னா ஏப்ரஹாம் சொல்ல முடியும். ஸோ ஏப்ரஹாம் தான் முதல் முறையாக கடவுளை நம்பி கடவுள் நம்பக்கூடிய ஒரு யூதராக யார் இருந்தார் அப்படின்னா ஏப்ரஹாம் இருந்தார். ஸோ ஏப்ரஹாம் மூலமாக வழிநடத்தப்பட்ட அந்த மக்களை நம்ம யூதர்கள்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாத ஒரு வரலாறு நான் சொல்கிறேன், நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரலாறை சொல்கிறேன். அந்த கடவுள் நம்ம இப்போ கிறிஸ்டியானிட்டியில் தனிப்பட்ட முறையில் ஜீசஸையோ இல்லை மாதாவையோ இல்லை தனிப்பட்ட ஒரு கடவுளையோ வழிபடுவாங்க. இஸ்லாமில் அல்லாஹ் வழிபடுவாங்க. இந்துஸ் நிறைய கடவுளை வழிபடுவாங்க. கிரேக்கர்கள், எஜிப்துக்காரங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கடவுளை வழிபடுவாங்க. யூதர்கள் எந்த கடவுளை வழிபடுவாங்க? ஜுடாயிசம் எதை வழிபடுது அப்படின்னா யெகோவா, எடோவா, ஏவா அப்படின்னு வெவ்வேறு ப்ரொனன்சியேஷனில் சொல்லுவாங்க. அந்த ஒரு கடவுளை தான் அவங்க வழிபடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு மத போதகர் மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடக்கூடிய அந்த சத்தம் தான் எங்க கடவுளினுடைய ப்ரொனன்சியேஷன் அப்படின்லாம் சொல்லி, ஏ வா அப்படின்னு மூச்சை உள்ளிழுத்து வெளியிடக்கூடிய சத்தம் தான் எங்களுடைய கடவுளுடைய ப்ரொனன்சியேஷன் சொல்லி வீடியோஸ்லாம் வெளியிட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப மூலமான, ரொம்ப பழமையான ஒரு மதமாக ஜூடாயிசம் கருதப்படுது. ஆனால் ஜூடாயிசம்ல இந்த ஏப்ரஹாமுடைய வழிநடத்தலின் பேரில் வந்த அந்த மக்களுக்கு அந்த புனித புத்தகங்கள்லேயே என்ன வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கடவுள் இந்த மக்களுக்கும் ஏப்ரஹாம் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த சந்ததியினருக்கும் எதை ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நல்ல நிலமும் அந்த நிலம் சார்ந்த ஒரு வாழ்வியலையும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அவர் சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டாரு, உனக்கும் உன் சார்ந்த மக்களுக்கும் நான் ஒரு பெரும் நிலத்தை நான் கொடுப்பேன், அந்த நிலம் மூலமாக உன்னுடைய வாழ்வியலை நீ ஏற்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு, அது காலங்காலமாக யூதர்களுடைய நம்பிக்கை. இங்கிலீஷில் த ப்ராமிஸ்டு லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளால்
நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நிலம் எங்களுக்கு இருக்கு அப்படின்றதான் அவங்களுடைய அந்த ப்ராமிஸ்டு லேண்டுக்கு உண்டான அந்த போற்றைகள், அதான் அவங்க நினைச்சு வச்சிருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நம்பிக்கை, மதம் சார்ந்த கதைகள் இருக்கு. அப்புறம் இயேசு கொல்லப்படுறாரு. இயேசுவை கொன்றவர்கள்னு பின்னாடி கிறிஸ்டியன்ஸ் யாரை குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா யூதர்களை குற்றம் சாட்டுறாங்க. இடைக்கால வரலாறு வருது, அதாவது ஒரு 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுலாம் வரும்பொழுது யூதர்கள் அவங்க தனிப்பட்ட மதத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யூதர்களுடைய இனத்தையும் யூதர்களுடைய மத கோட்பாட்டையும் மற்ற மதத்துக்காரங்க கொஞ்சம் சப்ரஸ் பண்ண ட்ரை பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ ஒட்டோமானிய பேரரசு அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இஸ்லாமிய பேரரசுகள் உருவாகுது, அரசுகள் உருவாகுது, கிறிஸ்துவ அரசுகளும் உருவாது. ஒரு பக்கம் இஸ்லாமிய அரசும் கிறிஸ்துவ அரசும் அடிச்சுக்கிட்டாலும் ரெண்டு பேரும் காமனா யாரை தூக்கி போட்டு அடிக்கிறாங்கன்னா யூதர்கள் அடிக்கிற மாதிரியான வரலாற்று நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. யூதர்கள் தொடர்ச்சியாக தங்களுக்கான அரசியல் நிலை அப்படிங்கிறத ஸ்திரத்தன்மை இல்லாம தான் இருக்காங்க. தங்களுக்கான அரசாங்கங்களை ஸ்திரமாக அவங்க ஏற்படுத்திக்கல. ரொம்ப தீவிரமான மெர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வியாபாரிகள் மற்றும் கைவினை கலைஞர்கள், குறிப்பா ஒரு பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய மெர்ச்சன்ட்ஸா பெரும்பாலான யூதர்கள் இருக்காங்க வரலாறு நெடுகளையும். இப்போ இந்த யூதர்கள் வேற மத கோட்பாடு இருக்கக்கூடிய ஒரு அரசு கிட்ட போயிட்டு நேரடியாக அவங்களால வாழ முடியல. அவங்க எல்லாரையுமே சில்ட்ரன் ஆஃப் டெவில் அப்படின்லாம் சொல்லி, சாத்தானின் குழந்தைகள், சைத்தானின் குழந்தைகள் சொல்லி அவங்க ஒதுக்கப்படுற நிகழ்வுகளும் வரலாற்றுல ஒரு சில இடங்கள் நடந்திருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா அவங்க நல்லபடியா நடத்தப்படல அப்படிங்கறதா இங்க உண்டான ஒரு பாட்டம் லைன் வச்சுக்கலாம். அதாவது நான் சொல்றது இடைக்கால வரலாற்றுல ஒரு 7ஆம் நூற்றாண்டு போல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா 7ஆம் நூற்றாண்டுல இருந்து வரலாறு அப்படியே ஒரு 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு வருது. இதுல 1200களில் முதலாக ரொம்ப பெரிய ஒரு பேரரசு உருவாக்கப்படுது, ஓட்டோமானிய பேரரசு அப்படின்னு சொல்லுவோம். 1200களில் இந்த ஓட்டோமானிய பேரரசு தான் அடுத்து அரபு, அப்புறம் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய, இந்தியாவுக்கு மேலே சுற்றி இருக்கக்கூடிய சில பகுதிகளில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு கொடுக்க போகுது, பெரிய அரசாக உருவாக போகுது. ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் டியூரேஷன் ஃபார் அன் எம்பையர் டு எக்ஸிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ரொம்ப வருடங்கள் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு எம்பையர்ல ஓட்டோமானி எம்பையரும் ஒன்று. இப்போ இந்த ஓட்டோமானி எம்பையர் என்ன பண்ண போகுது அப்படின்னா, அவங்களும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய யூதர்களை ரொம்ப ப்ராப்பராக நடத்தலை. ரொம்ப தீவிரமான இஸ்லாமியத்தை பின்பற்றக்கூடிய அரசர்கள் இருக்காங்க, ஷரியா லாவை பின்பற்றக்கூடிய அரசர்கள் இருக்காங்க, ப்ராப்பராக நடத்தலை. எல்லா இடங்கள்லுமே என்னடா அடின்னு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வரலாற்று நெடுகளுமே யூதர்கள் எதை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா, தங்களுக்கான அந்த தனி நாடை ஒன்று தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. தங்களுக்கான ஒரு ப்ராமிஸ்டு லேண்டை, இறைவன் எங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டு ஒரு நிலம் இருக்குன்னு சொன்னார்ல, அந்த நிலத்தை நாங்க தேடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் யூத நம்பிக்கைகளுக்குள்ள இருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இடைக்கால வரலாற்றுல இருந்து மாடர்ன் ஹிஸ்டரிக்குள்ள வரப்போறோம். மாடர்ன் ஹிஸ்டரிக்குள்ள வரும்போது நேரடியாக மதம் சார்ந்த மெனிப்புலேஷனும் இருந்தாலும், மதம் சார்ந்த அரசியல் கூறுகள் செயல்பட்டாலும் மதம் மட்டுமே முழுக்க அந்த அரசியலை பேசல. ஏன்னா மாடர்ன் ஹிஸ்டரியை பொறுத்த மட்டும் மதத்தை விட அதிக பவர்ஃபுல்லாக யார் வர்றாங்கன்னா வியாபாரிகள் வர ஆரம்பிக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது, இந்தியா மாதிரியான பெரும் தேசத்தை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிடுறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 1914, இந்த 1914 வரலாற்றின் இந்த இன்றைய நம்ம சென்ற நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான ஒரு ஆண்டு. ஏன்னா முதலாம் உலக போர் அப்படின்னு ஒன்று தொடங்கப்படுது. முதலாம் உலக போருக்கு உண்டான காரணங்கள், முதலாம் உலக போர் எப்படி நடந்துச்சு, என்ன ஏதுங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வேற ஒரு காணொலியில் பார்ப்போம். ஆனால் இந்த முதலாம் உலக போர் தொடங்க ஆரம்பித்த உடனே இங்கிலாந்து, சோவியத் ரஷ்யா, பிரான்ஸு, இட்லி மாதிரியான நாடுகள் ஒரு பக்கம் ஒரு இடத்துலையும், ஹங்கேரி, ஆஸ்திரியா, அப்புறம் ஜெர்மனி, இந்த நாடுகள் ஒரு பக்கமும், ஓட்டோமானி எம்பையர் இந்த நாடுகள் ஒரு பக்கமும் ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ இந்த இரண்டு குழுக்களை என்ன பண்ணிக்க போறாங்கன்னா, மாறி மாறி அடிச்சுக்க போறாங்க, மாறி சண்டை போட்டுக்க போறாங்க. இப்போ இந்த ரெண்டு குழுக்களுமே என்ன யோசிக்குது அப்படின்னா, தங்களுக்கான நிலங்களை ஸ்திரமாக பிடிக்கணும், இன்னொன்று போரில் ஜெயிக்கணும். ஆரம்பத்தில் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, யார்கிட்ட அதிக ஆயுதங்கள் இருக்கோ, யார் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக செயல்படுவாங்களோ அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க எதிர்பார்த்ததை விட அந்த போர் ரொம்ப நீளமாக போய்கிட்டே இருக்கு. குறிப்பாக இது யாருக்கு ரொம்ப வரலாறு நடிகளும் போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கே என்ன இருக்கு அப்படின்னா, பயங்கர ஒரு வியரிங் ஒரு போரா இருக்கு. ரொம்ப ஒரு சங்கடப்படுத்துது. ஏடா இவ்வளவு நாள் நம்ம காசை சேர்த்தோம், செலவு பண்றது ஃபுல்லா அந்த போர்லயே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நிறைய நாடுகளை நம்மளுடைய போரில் நம்ம இணைச்சுக்குவோம். நிறைய நாடுகளை நம்ம அந்த போரில் இணைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நேச நாடுகளுடைய சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த போரில் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிட முடியும்னு யோசிக்கிறாங்க. அப்படி அவங்க இணைச்சுக்கிட்ட நாடுகளில் மிக முக்கியமான, இணைச்சுக்கிட்ட அப்படின்றத விட முதலாம் உலக போரில் இந்த நாடுகளை நம்ம நேரடியாக பங்கெடுத்துக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறாங்க.
அப்படி அவங்க திட்டம் போட்டு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கிட்டலாம் பேசுறாங்க. இந்திய தலைவர்கள் பெரும்பாலும் எல்லாருமே முதலாம் உலகப் போருக்கு ஆதரவாக இல்லை. ஸோ ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, இந்தியக்காரங்கிட்ட பேசி 1917 ஆகஸ்ட் டெக்ளரேஷன், ஆகஸ்ட் அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க, டெக்ளரேஷன். அதன் மூலம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டீர்களே ஆனால் நிறைய வந்து இந்தியர்களுக்கு நாங்கள் வாய்ப்பளிப்போம், இந்தியர்களுக்கு வாய்ப்பளிச்சு எங்களுடைய நிர்வாகத்தில் இந்தியர்களை நாங்கள் பங்கெடுத்துக்க வச்சுக்குவோம் சொல்லி நம்மளுடைய தலைவர்களுக்கு அவங்க ஆக்சுவலாக ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. அந்த ப்ராமிஸ் தான் அந்த டிக்ளரேஷன், அந்த பிரகடனம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்தியாவுக்கு மட்டும் தான் ப்ராமிஸ் நடந்துச்சா அப்படின்னா இல்ல, வேற வேற நாடுகள்ல வேற வேற இனக்குழுக்கு வேற வேற மக்கள்கிட்ட இதே ப்ராமிஸ் அவங்க பண்றாங்க. குறிப்பா அந்த நாடுகள், அதாவது தங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்த அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு, கொஞ்சம் பவர் கம்மியான அரசு, இந்த ஓட்டோமனி அரசு. பெரிய நிலப்பரப்பு இருக்கு, ஆனா மற்ற அரசுகளை விட டெக்னாலஜிக்கலாகவோ இராணுவத்திலேயோ ரொம்ப பெரிய அரசாக ஓட்டோமனி அரசு கருதப்படலை. நிலப்பரப்பு தான் பெருசு. இப்போ இந்த ஓட்டோமனி அரசு அடிச்சு காலி பண்ணிட்டோம்னா முதலாம் உலகப் போர் நம்மளுக்கு சாதகமாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஓட்டோமனி அரசுல இருக்கக்கூடிய அராபுக்காரங்களை, அதாவது அராப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அரேபியர்களை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு அரேபிய ரெவல்யூஷனை இவங்க தொடங்குறாங்க. பிரிட்டிஷனுடைய ஆதரவால் என்ன தொடங்கப்படுது அப்படின்னா, அரேபியர்கள் ஓட்டோமனி எம்பையருக்குள்ளேயே, ஓட்டோமனி அரசுக்குள்ளேயே ஒரு கிளர்ச்சியை தொடங்குறாங்க. அடுத்த கட்டமாக பிரிட்டிஷ்காரன் என்ன நினைக்கிறான்னா, சரி அதெல்லாம் ஓகே, ஆனால் வந்து உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய ஒரு இனம், தங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் அந்த இனத்துக்கு என்ன கிடையாது அப்படின்னா, நாடோ தேசமோ எதுவுமே கிடையாது, ஆனால் உலகம் ஃபுல்லாக இந்த இனம் பரவி இருக்கு. அதே சமயம் இந்த இனத்துக்கிட்ட நல்லா டப்பு இருக்கு. ஏன்னா சொன்னேன் இல்லையா, வியாபாரிகளாக இருக்காங்க, நிறைய இடங்களில் போய் பரவி இருக்காங்க, நிறைய டப்பு இருக்கு. சோவியத் ரஷ்யாவில் இருக்காங்க, ஓட்டோமன் எம்பர்லையும் கணிசமான அளவில் இருக்காங்க, அமெரிக்காவில் ரொம்ப ஜாஸ்தியான யூதர்கள் போய் குடியேறி இருக்காங்க. இந்த யூதர்களை நம்ம பக்கம் நம்ம உழைச்சி போட்டுக்குவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த யூதர்களை நம்ம பக்கம் உழைச்சி போட்டுக்கணும்னா என்ன பண்ணணும்? ரொம்ப வருடமாக நெடுங்காலமாக இந்த யூதர்கள் எதை கேட்டுட்டு இருக்காங்க, எதை வச்சுக்கிட்டு இருக்காங்க? ஒன்னே ஒன்று, தங்களுக்கான ப்ராமிஸ்டு லேண்ட் ஒன்று வேணும், தங்களுக்கான ஒரு தேசம் ஒன்று வேணுங்கிறத தான் அவங்க ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அதை தூக்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜயானிஸ்ட் மூமெண்ட்டோட சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. ஜயானிஸ்ட் மூமெண்ட்டுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. இப்போ நம்ம கேட்கலாம், என்னப்பா புதுசாக ஜயானிஸ்ட் மூமெண்ட்னு ஒன்று வருது, ஜயானிசம்ன்ற பற்றி என்னது அப்படின்னு கேட்கலாம். இந்த ஜயானிஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து யூதர்களினுடைய இந்த ப்ராமிஸ்டு லேண்டு பற்றியும் தங்களுக்கான ஒரு நாடு தேவைங்கிறதையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு குழு. அது பின்னாடி ஒரு அரசியல் அதிகாரம் பெற்ற குழுவாக மாறுதா இல்லையாங்கிறது வேற. ஆனால் அந்த குழு தான் முதலாக யூதர்களுடைய தனிநாடை பற்றி பேசக்கூடிய ஒரு மாடர்னான ஒரு குழு. ஏன்னா 1896-97 தான் அந்த குழு ஆரம்பிக்கப்பட்டது. தியோடோர் ஹெர்சில் அப்படிங்கிறவர் தான் முதலாக அந்த குழு வந்து தொடங்கினாரு. அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா, இந்த மாதிரி யூதர்களுக்கான தனிநாடு வேணும், நாங்களே எவ்வளோ நாள் தான் காலங்காலமாக வெவ்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்தவர்களாகவே போய் நாங்கள் புலம் நடத்திட்டு இருக்குது, எங்களுக்கான தனி நாடை வந்து நீங்கள் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பிரிட்டிஷ் ஆஃபர் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டெக்ளரேஷன். இந்த டெக்ளரேஷன் மூலமாக அவங்க என்ன பண்ணணும், யூதர்களுக்கான தனி நாட்டை நாங்கள் அங்கீகரிக்கிறோன்னு பிரிட்டிஷ் தன்னுடைய வாயால் சொல்லணும். ரொம்ப ஃபேமஸான அந்த டெக்ளரேஷன் எப்படி வந்து இந்தியாவில் ஆகஸ்ட் டெக்ளரேஷன் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரியே பெல்ஃபோர் டெக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி 1917 கொடுக்குறாங்க. இந்த பெல்ஃபோர் டெக்ளரேஷனில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி 1917 பெல்ஃபோர் டெக்ளரேஷன் ராணியினுடைய சாட்சியாக, ராணியினுடைய ஒப்புதலின்படி, ஆன் த பிஹாஃப் ஆஃப் மெஜஸ்டி, நாங்கள் என்ன பண்ணுறோம், பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அனுமதியோட, மெஜஸ்டியினுடைய, அதாவது ராணி அல்லது அரச குடும்பத்தினருடைய அனுமதியோட யூதர்களுக்கான தனி நாடை உருவாக்குறதுல பிரிட்டிஷனுடைய பங்களிப்பு இருக்கும். நாங்கள் தனி நாடை உருவாக்கி கொடுக்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் உருவாக்கி கொடுத்துட்றோம்ப்பா அப்படிங்கிறாங்க. அதோட சேர்த்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, யூதர்களுக்கான தனி நாட்டை பாலஸ்தீனில் நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோங்கிறாங்க. கேட்கலாம், என்னப்பா சம்மந்தமே இல்லாமல் யூதர்கள் எங்கனாலும் தங்களுடைய நாட்டை அமைச்சுக்கலாம், அது என்ன பாலஸ்தீனில் நாட்டை அமைக்கணும் என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இதுக்கும் ரெஃபரன்ஸாக நம்மளுக்கு கிடைச்ச அதிகபட்ச ரெஃபரன்ஸ் என்னன்னா, பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் தான். பைபிள், டெஸ்டாமெண்ட், ஓல்ட் டெஸ்டாமெண்ட்ல வரக்கூடிய ரெஃபரன்சஸ் தான். ஒரு சில இடங்களில் டோரா, யூதர்களுடைய புனித நூலை எடுத்து காமிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, லெபனான் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மலைத்தொடர்களில் இந்த தெற்கு நோக்கிய ஒரு பகுதி இருக்கு, இந்த தெற்கு நோக்கிய இந்த பகுதியில் யூதர்கள் தங்களுக்கான ப்ராமிஸ்டு லேண்டை, அவங்களுக்கான நிர்ணயிக்கப்பட்ட நிலத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இறைவன் சொன்னதாக, அதன் அடிப்படையில் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் யூதர்களுக்கான பகுதின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லி ஆரம்பத்திலேயே ஜயானிஸ்ட் மூமெண்ட் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு காக்கா பிடிக்கிறதுக்காக தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுது அப்படின்னா, இந்த டிக்ளரேஷன்ல பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை உங்களுக்கு யூதர்களுக்கான தனி நாடாக உருவாக்குறதுக்கு நாங்கள் அனுமதி அளிக்கிறோம், நாங்கள் வந்து அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டுப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா, யூதர்கள் எல்லாருமே பிரிட்டிஷனுடைய காசுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பிரிட்டிஷ் வந்து
முதலாம் உலகப் போரில் பிரிட்டிஷ் எங்கே போகணும்னு நினைக்குதோ அதுக்கு யார் இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா யூதர்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூதர்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக யூஎஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எதுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னா முதலாம் உலகப் போருக்குள்ளே வரப்போகுது. ஞாபகம் வச்சுக்கணும், 1914 போர் தொடங்குச்சு. ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு தேசமாக இருக்கக்கூடிய யூஎஸ் 1917 வரைக்கும் முதலாம் உலகப் போரில் நேரடியாக தொடர்புலே இல்லை. 17 தான் ஜெர்மனி எங்களை அடிக்கடி உளவு பார்க்குது. குறிப்பிட்ட இந்த கப்பலை மூழ்கடிச்சிட்டாங்க. ஜெர்மனியினுடைய போர்க்கால வியூகங்கள்னால அமெரிக்கர்களாகிய நாங்க பாதிக்கப்படுறோம். அதனால நாங்க ஆஸ்திரியா ஹங்கேரி மீது போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி 1917 வருஷம் தான் யார் உள்ள வர்றா? யூஎஸும் சண்டைக்குள்ள வர்றாங்க. அதாவது முதலாம் உலகப் போர் சண்டைக்குள்ள வர்றாங்க. இதே நேரம் அப்படியே ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ரஷ்ய புரட்சி நடந்துகிட்டு இருக்கு. லெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய போராளி என்ன பண்றாப்புல அப்படின்னா போல்ஷ்விக் பார்ட்டி மூலமாக ரஷ்யாவில் புரட்சி பண்ணி ரஷ்யாவில் அத்தனை வருடங்களாக இருந்த ஜார் மன்னருடைய ஆட்சியை கீழே தள்ளிட்டு அவர் உட்கார்றாரு. இந்த ஜார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த அரச வழி ஆட்சி அவங்களும் ஒன்றும் யூதர்களை ஒழுங்கா நடத்த மாதிரிலாம் தெரில. அவங்களும் போட்டு பாடாதான் படுத்தியிருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்ட் அரசாங்கம் உள்ள வந்த போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மதம் சார்ந்து யூதர்களை ஒடுக்க மாட்டாங்க. அதனால யூதர்களுடைய ஆதரவு, குறிப்பா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய ஆதரவும் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில முதலாம் உலகப் போரில் கிடைச்சிடும் அப்படின்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எல்லாமே ஒரே புள்ளியில் இணையிற அந்த வருஷம் தான் 1917. நம்ம வரலாறு என்ன சொல்லுதுன்னா 1918 போர் முடிஞ்சு போச்சு. நேச நாடுகள் எல்லாம் சேர்றாங்க. அமெரிக்கா வருது, ரஷ்யா முழுக்க ஈடுபடுது, பிரிட்டிஷ் வேலையை பார்க்குது, முடிஞ்சு. ஜெர்மனியெல்லாம் தூக்கி சாப்பிட்டாச்சு, ஆஸ்திரியா ஹங்கேரி அடிச்சு காலி பண்ணியாச்சு, ஓட்டோமான் எம்பையர்லாம் மண்டியிட வச்சாச்சு. 1918 1919 18லயும் முடிஞ்சு, ஆல்மோஸ்ட் போர் ஃபுல்லாக முடிஞ்சு. 19களில் அங்கங்கே எஞ்சி இருக்கக்கூடிய பிரதேசங்களை ஃபுல்லாக பிடிச்சி உள்ள போட்டாங்க, முடிஞ்சு. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு ஒப்பந்தம். இது ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றத விட இது ஒரு அவங்களுக்குள்ள சொல்லப்படாத ஒரு ஒப்பந்தமாக இருந்துச்சு. பின்னாடி அந்த ஒப்பந்தத்தை நேரடியாக அவங்க நிறைவேற்றிக்கிட்டாங்க. என்னன்னா, இந்த நாடுகளில் முழுக்க பிடிக்கப்பட்ட ஒரு பிரதேசம், முழுக்க கையகப்படுத்தப்பட்ட ஒரு பிரதேசம் நம்ம எதை சொல்லுவோம்னா ஓட்டோமானிய எம்பையரை சொல்லுவோம். ஓட்டோமானிய எம்பையரில் நேரடியாக இஸ்லாமிய ஆட்சி நடந்துச்சு. இஸ்லாமிய ஆட்சி நடந்துட்டு இருந்த அந்த ஓட்டோமானிய பிரதேசத்தை முழுமையாக யார் கைப்பற்றா அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கைப்பற்றுது. அதில் தான் பாலஸ்தீனு, இஸ்ரேலு, பாக்தாத்து, ஜெருசலேம் எல்லாமே ஒவ்வொரு சில பகுதிகள் பாலஸ்தீனுக்குள்ள தான் அதெல்லாம் இருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டிஷ் ரொம்ப தீவிரமாக, பிரிட்டிஷு, பிரான்ஸு, சோவியத் ரஷ்யா, அப்புறம் இட்டாலி, இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. சைக்ஸ் பிகோட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. இந்த சைக்ஸ் பிகோட் அக்ரிமெண்ட் அப்படின்றதுல என்ன வருது அப்படின்னா, இந்தந்த பகுதிகளை நீ எடுத்துக்க, இந்தந்த பகுதியை நான் எடுத்துக்கிறேன், இந்த பகுதி எனக்கானது, இது உனக்கானதுன்னு சொல்லி நேரடியாக அவங்க கைப்பற்றின பகுதியெல்லாம் துண்டு போட்டுக்கிட்டுறாங்க. அங்கங்கே மாறி ரஷ்யாட்ட சில பகுதிகள் போகுது, பிரான்ஸ் கிட்ட சில பகுதிகள் போகுது, இட்டாலி கிட்ட போகுது. இந்த பாலஸ்தீன் பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக யார்கிட்ட வருதுன்னா பிரிட்டிஷ்ட வருது. இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டான், ஆல்ரெடி நான் பாலஸ்தீன் ஒன்று வந்துட்டேன்னா உனக்கு நான் தனி நாடு அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். ஆனால் அந்த டிக்ளரேஷனை நேரடியாக அவங்க ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணல. அந்த டிக்ளரேஷனுக்கு நேரடியாக நாடெல்லாம் அமையலை உடனே. ஆனால் ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிறைய யூதர்கள் அந்த நம்பிக்கையை ஏற்று பாலஸ்தீனத்தில் குடியேற ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி அமெரிக்காவில் வெவ்வேறு இடங்கள் நடக்கிற பிரச்சனை, அமெரிக்காவில் போய் குடியேறினாங்க, ரஷ்யாவில் போய் குடியேறினாங்க, யூரோப் நாடுகளில் ஐரோப்பாவில் குடியேறினாங்க. அதே மாதிரியே பாலஸ்தீனத்தில் நிறைய யூதர்கள் குடியேறாங்க. ஆனால் 1914 வாக்கில் முதலாம் உலகப் போர் தொடங்கும் போது ஒரு 50,000-60,000 யூதர்கள் தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா, யூதர்களுடைய கான்சன்ட்ரேஷன், பாப்புலேஷன் கான்சன்ட்ரேஷன் எங்கே ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குன்னா பாலஸ்தீனத்தில் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் தேவர் ஆக்சுவலி பிலீவிங் தட் பிரிட்டிஷ் would be able to get them the promised land. பிரிட்டிஷ் நேரடியாக அந்த நிர்ணயிக்கப்பட்ட நிலத்தை தங்களுக்காக வழங்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக நம்பினாங்க. சரிப்பா, நம்பினாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்னப்பா, அடுத்து என்னன்னா, இந்த யூதர்களுடைய பிரச்சனையை ஒரு ஓரம் எடுத்து வச்சிரும். அடுத்து ஜெர்மனியில் ஒரு பஞ்சாயத்து நடக்குது. ஜெர்மனியில் பஞ்சாயத்துங்கிறது ஆக்சுவலாக அடுத்த உலகத்துக்கே அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக உருவார போகுது. நல்லா மூக்கு கீழே ஒருத்தர் மீச வச்சுட்டு என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, டக்குன்னு தன்னுடைய நாசி பார்ட்டியை பிரபலப்படுத்த தொடங்குறாரு. 1930களில் ஆரம்பிச்சு அவருடைய இந்த ஆன்டி செமிட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி செமிட்டிசம்னா யூதர்கள் மீது கொண்ட ஹேட்ரட். யூதர்கள்னாலே பிடிக்காது, யூத கொள்கைகள் பிடிக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, ஜெர்மனின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான, பிரமாதமான, ரொம்ப பிரசித்தி பெற்ற நாடு, என்னோட நாடு, என் நாடு நேச நாடுகள்கிட்ட வீழ்ந்து போச்சு. ஏன்டா வீழ்ந்துச்சு? ஏன்னா இந்த யூதர்கள் தான் என்ன பண்ணிட்டாங்க, என் நாட்டை வீழ்த்துறதுக்கு பிரிட்டிஷ்க்கு உதவிட்டாங்க. அப்போ
யூதர்கள் அந்த நாட்டை விட்டு அனுப்பிட்டு சுத்த ஆரிய இனமான நான் வந்து உட்கார்றது தான் என்னுடைய முக்கியமான ஒரு பணி அப்படின்னு சொல்லி யாரை வந்து இப்போ உட்கார போறா அப்படின்னா ஹிட்லர் அவருடைய நாசி கட்சியின் மூலமாக 1933 ஜெர்மனியில் வந்து உட்கார போறாரு. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நேரடியாக மக்கள் எலெக்ஷன்லயோ எல்லாத்துலேயுமே வந்து தீவிரமாக அவர் ஈடுபட்டு ஜெயிச்செல்லாம் வரல. நிறைய அரசியல் காரணங்கள் இருக்கு, நிறைய வேலைகள் பார்க்குறாரு. அதன் மூலமாக நாசி பார்ட்டியினுடைய தலைவராக வந்து உட்கார்றாரு. மக்கள் மத்தியில் இது வெறுப்புணர்வு அப்படிங்கிறதா ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா வெறுப்புணர்வை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கான பிரபலத்தை சம்பாதிச்சுக்கிறார். 33 அவர் வந்த உடனே தீவிரமான ஆன்டி ஜூ லாஸ் உருவாகுது. ஆன்டி ஜூ லாஸ்னா ஜெர்மனியினுடைய வரலாறு மாற்றப்படுது. ஜூக்கள் எப்படிலாம் துரோகம் பண்ணாங்கன்னு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைகளுக்கு சொல்லித்தராங்க. மற்ற ஜெர்மானிகள், அதாவது ஆரியன் ரேஸ்ன்னு அவர், இது ஹிட்லருடைய வார்த்தை, ஆரிய இனமான நாம வந்து ஜூக்களை வந்து கொல்றதுதான் நம்மளுடைய முதல் பணிங்கிறத ஆரம்ப கட்டத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஜெர்மன் மக்களுக்கு வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டார். ஒரு சில ஜெர்மானியர்கள் வந்து யூதர்கள் மேல எந்த காழ்ப்புணர்ச்சியுமே இல்லாம இருந்தாங்கன்றது உண்மைதான்னாலும், ஆனா லட்சக்கணக்கான ஜெர்மானிகள் யார் மேல ரொம்ப தீவிரமான கோபத்துல இருக்காங்கன்னா யூதர்கள் மேல கோபத்துல இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா யூதர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஏன்டா நாங்க எதுவுமே பண்ணலையே, எங்களுடைய நாட்டை தேடி எங்களுக்கான ஒரு அடையாளத்தை தெரியும் தான் நாங்கள் காலம் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருக்கோம், இதில் என்ன தப்பு இருக்குன்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஜெர்மானியர்களுடைய கோபம் தீவிரமாக யார் பக்கம் திரும்புதுன்னா யூதர்கள் மீது திரும்புது. இப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட்லருடைய படைகள், ஹிட்லருடைய நாசி பார்ட்டி என்ன பண்ணுது, ஜெர்மானியர்களையும், அதாவது ஆரிய இனமான ஜெர்மானியர்களையும் யூதர்களையும் நான் தனித்தனியாக பிரிக்க போகிறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா யூதர்களுக்கும் ஜெர்மானியர்களுக்குமான குடியிருப்புகளை பிரிக்கிறாரு. அடுத்து நேரடியாக அந்த யூத குடியிருப்புகளுக்குள்ள இராணுவம் போகுது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் சுட்டுக் கொள்ளலாம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் ரேப் பண்ணலாம், என்ன நடக்கும்லாம் யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்கள் அவங்களுடைய சமூக ரீதியான அந்தஸ்தை இழக்கிறாங்க, கல்வி அந்தஸ்தை இழக்கிறாங்க, பொருளாதார அந்தஸ்தை இழக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே போகிறாங்க. அப்போ யூதர்களுக்கு இன்னொரு அழைப்பு ஜெர்மன் அரசுலேருந்து என்ன அழைப்பு வருதுன்னா, நீங்கள் வந்து எல்லாரும் கடுமையான வேலையை செய்யறதுக்கு உங்க எல்லாரையும் நான் கேம்ப்ல தங்க வைக்க போறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கேம்ப் கூட்டு போறாங்க. இந்த கேம்புக்கு போன எந்த யூதருக்குமே தெரியாது கேம்புக்கு போனா நம்மளை கொன்றுவாங்கன்னு. அதுதான் நம்ம ரொம்ப தீவிரமா என்ன வார்த்தை சொல்லி அழைப்போம்னா வதை முகாம் அப்படின்னு அழைப்போம். வெறும் முகாம் தான் அது, அங்க வதைகள் நடந்ததுனால நம்ம வதை முகாம் சொல்றோம். கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்க்கு லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டு போய் கடுமையான வேலை வாங்குறாங்க. அவங்களுக்கு சோறு போட முடியலன்னா அப்படியே பட்டி போட்டு கொண்டுருவாங்க, இல்லைன்னா வந்து குறிப்பிட்ட ரூம்குள்ளெல்லாம் வச்சு விஷவாயுலாம் கொடுத்து அவங்கள பூரா கொண்டு கொத்து கொத்தா தூக்கி போடுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, யூதர்களை இப்படி ஹிட்லர் நடத்துறாரு. அது ஒரு பக்கம், அது வந்து உலக பார்வையில் எல்லா நேரத்துலையும் வெளியே உடனே தெரியல, ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சு. யூதர்கள் இப்படி நடத்துறாங்கிறதே பெரும்பாலான இடங்களுக்கு தெரியாம தான் இருந்துச்சு. ஹிட்லர் என்ன தப்பு பண்ணிடுறாப்ல அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் தொடங்குவதற்கு ஒரு காரண புள்ளியாக யார் இருக்காருன்னா ஹிட்லர் இருக்காரு. இப்போ ஹிட்லர் என்ன பண்றாரு, 2ஆம் உலகப் போரை தொடங்கிருச்சு. ரொம்ப பிரமாதமான ஒரு ஆட்சியாளர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹிட்லரை நம்ம வந்து நக்கலடிக்கிறதுக்கும் நிறையா வந்து ஹிட்லருடைய அரசியலையும் ஹிட்லருடைய கருத்தையும் காரி துப்புறதுக்கு நம்மளுக்கு நிறைய காரணம் இருக்கு. அந்த காரணத்தெல்லாம் பின்னாடி வச்சு நம்ம காரி துப்பிக்கலாம். ஆனால் என்னன்னா, 2ஆம் உலகப் போர் தொடங்குவதற்கு ஏதோ ஒரு வகையில் இந்த ஹிட்லர் காரணமாக இருந்துருச்சு. காரணம் நேரடியாக செயலாக வந்துருச்சு. 2ஆம் உலகப் போர் தொடங்கிருச்சு. 2ஆம் உலகப் போர் தொடங்கினதுக்கப்புறம் ஜெர்மானிகள் ப்ராப்பராக வந்து நாசி பார்ட்டி ப்ராப்பராக ஆயுதங்களை கொண்டு போச்சு இது பண்ணுச்சுங்கிறது வேற விஷயம். மக்கள் மத்தியில், ஜெர்மானியர்கள் மத்தியில் ஹிட்லரை வந்து ஒரு தேவதூதனாக போர்ட்ரேட் பண்ணாங்க. தேவதூதன்னா அவரெல்லாம் வந்து அவரை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, அவர் மேலே புல்லட்டு பாயாது, அவர் வந்து ரொம்ப காமனாக சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கே பிறக்கலைன்ற மாதிரி வந்து நிறையா கருத்துக்கள்லாம் வெளிவர ஆரம்பிச்சிச்சு. ஹிட்லர் எப்படியோ ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்துச்சு கடைசி வரைக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாமல் ஹிட்லர் அவருக்கு அவரே சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டார் அவரோட அண்டர் கிரவுண்ட் பங்கரில். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ப்ராமிஸ்டு லேண்டுன்னு இருக்குல்ல, அது ஹிட்லர் இறந்ததுக்கப்புறம் வதை முகாம்கள்லேருந்து மீட்டெடுக்கப்பட்ட நிறைய யூதர்கள் வேற வேற நாடுகளுக்கு புலம்பெயர்றாங்க. அதில் பெரும்பாலான யூதர்கள் வந்து சேர்ந்த ஒரு நாடு என்ன அப்படின்னா இஸ்ரேல். நல்லா யோசிங்க, 1945 நேரடியாக நம்மளுக்கு வந்து போர் முடிவுக்கு வருது. 45 போர் முடிவுக்கு வந்து 46, 47, 48 இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தனி நாட்டை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை எடுத்தாங்க. 48 இஸ்ரேல்ன்ற நாட்டை குறிப்பிடத்தகுந்த சில நாடுகள், எல்லா நாடுகளும் ஏற்றுக்கல, அது ரொம்ப முக்கியம், குறிப்பிடத்தகுந்த சில நாடுகள் என்ன பண்ணுச்சுன்னா அங்கீகரிச்சிச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு எப்பப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா
ஆரிஜின் ஆஃப் இஸ்ரேல், அதாவது இஸ்ரேலுன்ற அந்த தனிப்பட்ட டெமோக்ராட்டிக்கலான ஒரு நேஷன் எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 தான். சரி, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுல இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாட்டில் யூதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, யூதர்களை வந்து நம்ம வந்து இந்த கதைகள்லேயே நம்மளுக்கு ஓரளவுக்கு என்ன தோணுன்னா யூதர்கள் பாவம்பான்னு தோணும். ஆனால் 48க்கு அப்புறம் நம்ம கேட்கக்கூடிய கதையும் இருக்கக்கூடிய வரலாறும் வேற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த சில கதைகள்லாம் நம்ம யூதர்களை திட்ட ஆரம்பிச்சிடும், ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு திட்ட ஆரம்பிச்சிருவோம். பாலஸ்தீனிய மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் ஏன்டா குடும்பப்படுத்துறீங்கன்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம். அந்த கதையெல்லாம் அடுத்த பார்ட் அதை பற்றின கதைகளும் அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்ப்போம்.